ஸோ இந்த லைனிங் கிளாத்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சீவிங் அலவன்ஸ்க்காக நம்ம வைக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சில் என்னோடய நெக்கு வித் வந்து 3 + 1/4 இன்ச், ஷோல்ட்ரு வந்து 6.3 + ஒரு 1/4 இன்ச், கீழே வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து 7 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் நான் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 8.75 நான் கொடுத்துருக்கேன் எனக்கு. ஸோ என்னோடய டோட்டல் க்ராப் டாப்போட வித்து வந்து 12.5 + 1 இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு நான் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 7.75 நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1.5 இன்ச் வந்து சூயிங் அலவன்ஸ் நீங்கள் இங்கேயும் செஸ்ட் கிட்டேயும் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் ப்ளஸ் ஷோல்டர் ஸ்லோப்புக்கும் நம்ம ஸ்லோப் கொடுத்ததுனால அதோட சூவிங் அலவன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ், நெக்ஸ்ட் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஹாஃப் எடுத்தால் 3.5. ஸோ அந்த கர்வில் வந்து 1.5 இன்ச் நான் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு, பேக் நெக்குக்கு 1.5 இன்ச் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி கீழே அதிலே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து பஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பஸ்ட் பாயிண்ட் வந்து நான் கொடுக்கறது வந்து 8. ஸோ அந்த 8 பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம கீழே இறக்கி அது வரைக்கும் தான் வந்து டாட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து 3.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச், அங்கேருந்து 1 இன்ச். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து நான் வந்து செஸ்ட்டு பஸ்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து 3 இன்ச் எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா 3 இன்ச் வந்து சூயிங் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுறேன் நான். ஸோ அதுதான் மெயின் சூயிங் அலவன்ஸ் இப்போது. ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து 3.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் அண்ட் எய்தர் கொடுக்குறேன் நான் டாட்டுக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் கர்வ் கொடுக்க போகிறீங்க. ஸோ வந்து 1/4 இன்ச் ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோல்டர் மிட் பாயிண்ட் எடுத்து தான் நம்ம டாட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே 3 இன்ச் வந்ததுனால நாங்கள் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் நான். ஸோ இப்போது வந்து அந்த எண்டில் வந்து 1 இன்ச் வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்லைட்டாக ஸ்லோப் மாதிரி கொண்டு வந்து டாட்லேருந்து லைட்டாக கர்வ் மாதிரி கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சுக்கு மேலே. இப்போ 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் பீஸ். ஸோ பேக் பீஸில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கோடு வந்து நம்ம அட்டாச் பண்ணி நான் தைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து டாட்டை வந்து நம்ம பிடிக்கணும். ஸோ அங்கே 1/4 இன்ச் கரெக்டாக டாட்டில் வந்து ஒரு 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணி அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கீழே 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ டாட்டை வந்து டேரெக்டாகவும் பிடிக்கலாம். இது ஒன் மெத்தட். இப்போ எட்ஜில் வரும்போது ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாது இருக்கும். அந்த 1/4 இன்ச்சையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஆர்ம் ஹோலில் வர 1/4 இன்ச். பட் ஃப்ரண்ட் டாட் பிடிச்சாச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ பேக் டாட் நான் பேக்கும் ஃபேப்ரிக் ஓட்டை தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் கீழே இருக்கும்.
கீழே 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலேருந்து வந்து நான் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எய்தர் சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு மெத்தட் எப்படின்னா, டாட் பிடிக்கிறதுல நடுவில் லைன் வந்து அதில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இது வந்து அதோட இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷ்ஷு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி டாட்டை ஃபினிஷ் பண்ணுங்கள். எட்ஜில் வந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ வந்து நமக்கு பாட்டத்தோடு இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அது வந்து நீங்கள் பார்ட் 2ல் பார்ப்பீங்க.